ஹே கைஸ், இட்ஸ் மீ PYR கதிர். தஞ்சாவூரில் மல்லிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இருக்குது. ஸோ அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ரமணி அப்படிங்கிற ஒரு 25 வயசு பொண்ணு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஃபேமிலியை வந்து அவங்க வேலை பார்த்து அவங்க பிடிச்ச மாதிரி நம்ம வந்து டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு படித்து அவங்க வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு லாங்குவேஜ் டீச்சர், ஸோ தமிழ் நடத்துகிறவங்க. ஸோ தமிழ் ஆசிரியர் தான் அவங்க, லாங்குவேஜ் டீச்சர். அப்படி 4 மாதமாக அந்த ஸ்கூலில் வந்து அவங்க வந்து டீச்சராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க வந்து அதே ஊரை சேர்ந்த மதன் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மதனுக்கு வந்து 28 வயசு, ரமணி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 25 வயசு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து நல்லா தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு பிரச்சனையோ கருத்து வேறுபாடோ எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வந்து லவ் பண்ணியிருக்கோம், முறைப்படி நம்ம வந்து வீட்டை ஏமாத்திட்டு போயிட்டு வேற ஊர்ல போயிட்டு கல்யாணம் பண்றது, ஸோ அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணாம முறைப்படியா நம்ம வந்து நீ உங்க வீட்டில் பேசு, நானும் எங்க வீட்டில் பேசுறேன், 2 பேர் வீட்லையும் பேசி ஒத்துக்க வச்சுட்டு நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் முறைப்படி அப்படின்னு முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க எடுத்த முடிவு வந்து நல்லா இருக்கா, லவ் பண்ணிட்டாங்க, சரி நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசி நான் அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க சம்மதத்தோட எல்லா சம்மதத்தோடையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. பட் ரமணி அந்த பொண்ணோட வீட்டில் போயிட்டு அவங்க லவ் மேட்டரை சொல்லும்போது அந்த பையனை பார்த்துட்டு, அதாவது அந்த மதனை பார்த்துட்டு, எனக்கு இந்த பையன் ஒத்துக்கலை, அந்த பையன் எனக்கு வேணாம், சரி வராது அப்படின்னு அவங்க வீட்டில் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ ரமணி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, மதன்கிட்ட போயிட்டு சொல்றாங்க, என்னால் வந்து இது ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால வந்து நம்ம 2 பிரேக்கப் எடுத்துக்கலாம், ஸோ பிரேக்கப் பண்ணிக்கலாம், பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ மதன் வந்து அவன் வந்து இந்த பொண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே வந்துட்டான். ஸோ அவன் முடிவே எடுத்துட்டு அந்த பொண்ணு தான் நம்மளுக்கு வாழ்க்கை துணையா இருக்க போறா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்த உடனே திடீர்னு இல்லைன்னு சொன்னோன்னா அவனால ஏற்றுக்கவே முடியல. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து நேத்தி, அதாவது 20ஆம் தேதி நடந்த ஒரு இன்சிடென்ட், 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரமணி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே வந்து சண்டை ஏற்படுது. ஸோ மதனுக்கு வந்து பயங்கரமாக இது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு இதாக இருக்குது. ஸோ பயங்கரமாக கோவப்படுறான், பயங்கரமாக இதாகுது. ஸோ அப்போ வந்து ரமணி வந்து நான் ஒரு அதில் அவங்கள பற்றி படிக்கும்போது என்ன இருக்குன்னா, ஒரு இதில் வந்து வேற மாதிரி, இன்னொரு இதில் வந்து வேற மாதிரி இருக்கு. ஒரு இதில் என்ன இருக்குன்னா, ரமணிங்கிறவங்க வந்து கிளாஸ்ல வந்து பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் மதன் வந்து கண்ணாமனான்னு போட்டு அந்த பொண்ணை வந்து வெட்டிட்டான், கழுத்துல வயிற்றுல சொன்ன கண்ணாமனான்னு கிளாஸ்லேயே போட்டு வெட்டிட்டான் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இன்னொரு இதில் என்ன இருக்குன்னா, ஸ்டாஃப் ரூம்ல வந்து இருக்கும்போது அவன் வந்து அந்த ரமணி வந்து ஸ்டாஃப் ரூம்ல இருக்கும்போது அவன் மதன் போயிட்டு வெட்டிட்டான் அப்படின்ட்டு ஒரு இதில் இருக்கு. ஸோ ஒரு ஸ்கூலில் போயிட்டு அந்த பொண்ணை போய் அவன் நேராக போயிட்டு லவ் பண்ண பொண்ணே போயிட்டு கண்ணாமனான்னு போட்டு வெட்டிட்டான். இதில் என்னன்னா, எல்லா ஸ்கூல்லையுமே வந்து வாட்ச்மேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு டாக்டரை வந்து அவன் பாட்டில் வந்து குத்தி போட்டுட்டு அவன் பாட்டில் போயிட்டான். ஸோ அப்போ வந்து அதில் யார் மேலே தப்பு இருக்குன்னு கேட்டால் அங்கே உள்ள இவங்க மேலே தான். ஏன்னா வந்து ஒரு வாட்ச்மேன் இல்லாமல் ஒரு கோயிலில் ஒரு சாதாரணமாக நான் வந்து திருவண்ணாமலையில் அந்த பொற்கோயில் அப்படிங்கிற கோயிலெல்லாம் நான் நிறைய கோயிலில் பார்த்துருக்கேன். அந்த கோயில் மட்டும் இல்லை, நிறைய கோயிலில் பார்த்துருக்கேன். அதில் எல்லாமே வந்து அந்த ஒரு மிஷின் இருக்கும். ஸோ ஏதாச்சும் வந்து எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்களா, எடுத்துகிட்டு போகலை அப்படிங்கிற ஒரு முக்கிய மிஷின்லாம் இருக்கும். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோயில்களில் அதிகமாக பாதுகாக்கிற ஒரு இதை ஏன் வந்து ஸ்கூலோ இல்லை வந்து காலேஜோ இல்லை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ இல்லை வந்து கோர்ட்லையோ அது மாதிரிலாம் ஏன் கொண்டுட்டு வர மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய இதாக தான் இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறப்ப ஹாஸ்பிட்டலில் போயிட்டு காமிக்கும் போது அந்த பொண்ணை வந்து இறந்துட்டாங்க, வழியிலே இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவனை கைது பண்ணி போலீஸ் வந்து மதனை கைது பண்ணிட்டாங்க. ஸோ கைது பண்ணி என்னன்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி தான், ஸோ எங்களுக்குள்ளே வந்து நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தோம், அந்த கருத்து வேறுபாடு அந்த பொண்ணு வந்து என்னை ஏற்றுக்க மாட்டேன், அதாவது வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, அதனால தான் அந்த கோவத்தில் நான் வந்து கொண்டுட்டேன். ஸோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவன் வந்து சொல்கிறான். ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து நிறையா கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இருக்குது. ஸோ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே வந்து அவங்க பாதுகாப்புக்கு அப்படிங்கிறது வந்து கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட்டான விஷயம் தான். இருந்தாலுமே இது யார் மேலே தப்பு இருக்குன்னு கேட்டால் மதன் ரமணி 2 பேர் மேலே தான் தப்பு இருக்குது. ஸோ அவங்க 2 பேரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, லவ் பண்ணாமல் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த ஒரு விஷயம் பண்ணதுக்கு தேவையே இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். இன்னொன்று என்னன்னா, நேற்று வந்து கிட்டத்தட்ட வந்து நேற்று வந்து ஒரு தமிழ்நாட்டு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு துக்க நாளாக இருக்கா, அப்படி ரொம்ப மோசமான நாளாக அப்படின்னா என்னன்னே தெரில. ஏன்னா வந்து அந்த போன நேற்று 20ஆம் தேதியிலே வந்து கொலை, அப்புறம் வந்து பாலியல் சீண்டல்கள், ஸோ இது மாதிரிலாம் வந்து ஒரே நாள்ல இது மாதிரிலாம் நடந்திருக்கு. ஓசூர், அதாவது கிருஷ்ணகிரியில் ஓசூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு இது
அது பேர் என்ன, நீதிபதியை வந்து கொண்டுடுவார். ஒருத்தவன் வந்து பாட்டில் வந்து என்னன்னு தெரியல, ஒரு நீதிபதி போயிட்டு கண்ணாமலான்னு வெட்டி போட்டுட்டு போயிட்டே இருப்பான். இன்னொன்று, மதுரையில் வந்து ஒரு பொண்ணு வந்து டிஷர்ட்டும் பேண்ட்டும் வந்து போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு வந்து ஜாக்கிங் போயிருக்கு. அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு பைக்கில் வந்த ஒருத்தவன் வந்து பாலியல் சீனா பண்ணியிருக்கான். ஸோ இது யார் மேலே தப்புன்னு கேட்டால், அவன் அந்த பாலியல் சீண்டர் மேலே தப்பு பண்ணவங்கள மன்னிக்க முடியாத தப்பு, அவனுக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். இருந்தாலுமே அந்த பொண்ணு மேலேயும் தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உலகம் இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு தெரிஞ்சும் போது நம்ம தான் வந்து நம்ம இதை சேஃப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து போனால் அடிபடும் அப்படின்னா நம்ம தான் அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கணும். இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு நினச்சா அந்த இடத்துல அப்படி தான் இருக்கணும். ஸோ ரோட்டில் போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒழுங்காமல் டிஷர்ட்டு பேண்ட் என்ன மாடல்னால் என்ன புரிய இது. ஸோ கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து நம்மளை வளர்க்குறதுக்கு தான் இருக்கே தவிர நம்ம அழிக்கிறதுக்கு கிடையாது. ஸோ டெக்னாலஜி எல்லாமே சரி, ஸோ எல்லாமே நம்மளை வளர்க்குறதுக்கு, நம்மளுடைய நாலேஜை வளர்க்குறதுக்கு, நம்மளுடைய கேரக்டரை மாற்றுறதுக்கு, எல்லாத்துக்குமே நல்ல முறையாக வளர்கிறதுக்கு தான் வந்து எல்லா டெக்னாலஜி, எல்லா கலாச்சாரங்கள் எல்லாமே இருக்கே தவிர அதை நம்மளே அழிச்சிக்கிறதுக்காக உருவாக்கக்கூடியதாக இல்லை. ஒரு ரோட்டில் அப்படி போயிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு போயிருந்துக்கலாம், சுடிதாரு இல்லை வந்து இப்போ சாரி ஏதோ கட்டிட்டு போகலாம். ஸோ அந்த இடத்துல வந்து அவன் பண்ணது தப்பாக இருந்தாலும் ரோட்டில் போயிட்டு என் டிஷர்ட்டு பேண்ட்டு போட்டுக்கிட்டு போகணும். பொண்ணுங்களை பொறுத்த அளவுக்கு ஸோ இந்த மாடல் வேர்ல்டு மாடலாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லியே அதுக்கான கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அடிமட்ட நிலைக்கு போயிட்டு, ஸோ அதனாலே வந்து பல பிரச்சனைகள் ஏற்பட்டு தான் இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியாவில் வெறும் லைக்கு, ஷேருக்கு, கமெண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா மாடலாக இது போட்டுக்கிட்டு இருக்கிறது, போஸ்ட்டு போடுறது, ஸோ டிக்டாக், ரீல்ஸ் அது மாதிரி ஒரு மோசமாக ஒரு இது போடுறதுனால இது வந்து பல பேருக்கு வந்து அதை பார்த்துட்டு வந்து பல பேருக்கு வந்து அது ஒரு இதாகவே இப்போ மாறி அது ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு நியூஸாகவே வந்து மாறிடுது. ஸோ இந்த சொசைட்டியை பொறுத்த அளவுக்கு வந்து கேர்ள்ஸ் வந்து இந்த உலகம் இப்படி இருக்குது, அப்படி இருக்கும்போது அவங்க தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் புரிஞ்சு பண்ணணும். இதனாலே வந்து சில பொண்ணுங்க வந்து நான் என்ன பண்ணாங்கன்னா இப்படி இருக்கும்போது அதனால் திறமையான பொண்ணுங்க எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து நம்மளாலாம் வெளில போக முடியாது, உலகம் இப்படி கெட்டு போய் கிடக்கு, என்னாலலாம் வெளில போக முடியாது அப்படின்ட்டு ஒரு சில பொண்ணுங்க வந்து திறமையை அவங்களுக்குள்ளேயே மூடி மறைச்சி மண்ணோட மண்ணாக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. காரணம் யாருன்னு பார்த்தா இந்த சொசைட்டி அப்படிங்கிறது தான். ஸோ எல்லா ஆம்பளையுமே தப்பு அப்படின்னு சொல்ல கிடையாது. இருந்தாலுமே வந்து ஆம்பளை மேலே மட்டும்தான் தப்பு இருக்குன்னு கேட்டால் ஆம்பளை மேலே மட்டும் தப்பு கிடையாது, பொண்ணுங்க மேலேயும் தப்பு இருக்குது. ஏன்னா வந்து இப்போ ஒரு மூவியை எடுத்துக்கிட்டாலுமே சரி, ஸோ அந்த மூவியை எடுத்துக்கிட்டாலுமே சரி, அப்போ உள்ள மூவியை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ உள்ள மூவியை கம்பேர் பண்ணுறப்பையும் நிறையா இது இருக்கும். அப்போ உள்ள மூவிக்கெல்லாம் வந்து ஒரு படம் இது, ஒரு சில மூவிலாம் வந்து ஒரு கதை அப்படிங்கிறது வந்து ஒரு மெயினாக வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு சில மூவியில் வந்து தேவையில்லாத ஹீரோயினை வந்து இப்போ இன்வால்வ் பண்ணி அவங்கள வந்து மாடலாக இது பண்ணுறது, ஸோ அது மாதிரி வந்து பண்ணுறது, கிளாமராக பண்ணுறதுலாம் வந்து இந்த சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய ஒரு இதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அண்டு இப்போது ஒரு பைசர் அப்படிங்கிற ஒரு மூவி கூட வந்துச்சு. அதில் வந்து நாகர்கோயிலில் ஒரு காசியா, ஸோ அவனை பற்றி அவன் பண்ணதே வந்து பெரிய தப்பு. ஸோ அவனுடைய கேஸெல்லாம் வந்து இன்னுமே வந்து அவன் ஜெயிலில் தான் இருக்கிறான். ஸோ அவன் பண்ணதே வந்து பெரிய தப்பு. ஸோ அவனை பற்றி இப்போ படம் எடுக்கிறது அப்படிங்கிறது எதுக்கு, அவனை பற்றி படம் எடுத்து தான் சம்பாதிக்கணுமா அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். எவ்வளோ பேர் இருக்காங்க படம் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறையா பேர் இருக்காங்க. நிறையா ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோம்னா நிறையா நல்ல ஒரு நியூஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எடுக்காமல் எதுக்கு இது மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இந்த சொசைட்டி அப்படிங்கிறது வந்து வேற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ மக்களாகிய நாம் எல்லாருமே தான் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு இது. நாடு அப்படிங்கிறது வந்து மக்கள் நம்ம எல்லாருமே இருந்தால் தான் அது ஒரு நாடு. ஸோ சொசைட்டி அப்படிங்கிறது தான் எல்லாமே மக்கள் அவங்க நல்லா இருந்தால் அவங்க எப்படி இருக்காங்களோ அதுதான். மக்கள் நல்லவங்களா இருக்காங்களா நல்ல சொசைட்டி, கெட்டவங்களா இருக்காங்களா கெட்ட சொசைட்டி. ஸோ இதுதான். ஸோ ஒவ்வொரு மனுஷனுமே வந்து அவன் எப்படி இருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம நல்ல இதில் இருக்கோமா, தேவையில்லாமல் போயிட்டு கேஸில் மாட்டுறது, தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுறது. ஸோ தேவையில்லாத இதெல்லாம் பண்ணாமல் நல்ல முறையில் நம்மளோட வாழ்க்கையே உருவாக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமே. ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா பிஒஆர் கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு என்ன நியூஸ் வேணும் அப்படின்ட்டு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவங்கள பற்றின நியூஸ்லாம் நான் வந்து டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன்.